பல வருஷத்துக்கு பிறகு நான் இந்த இடத்துல இப்படி உட்காந்துருக்கேன். என் பேர் டாக்டர் ஜேக்கப். உண்மையாகவே நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். எனக்கு எதுவும் ஒன்று வேணும். இன்னைக்கு அது உனக்கானதாக இருக்கலாம், அடுத்த நாள் அது எனக்கானதாக மாறும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி மாறாது. ஆனால் இந்த நாள் நீண்ட நாட்கள் என்னோடய வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சது ஒரு சில பாயிண்ட்ஸுகளை மட்டும்தான். அதுதான் என்னோடய இலக்குகளை தீர்மானிச்சது. அதுக்கான முடிவுகளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது இப்போ நடக்க போகுது. ஹலோ மேடம், இது டாக்டர் ஜேக்கப்போட வீடா? சொல்லுங்க. அவர் இருக்காரா? இல்ல. எப்போ வருவாரு? எனக்கு தெரியாது. அவர் ஹாஸ்பிட்டலும் இல்ல மேடம். நீங்க யாரு? அவரோட ஒய்ஃபா? ஆமா. ஸ்வீட்டி, ஸ்வீட்டி, எனக்கு இது எப்போ தெரிஞ்சதுன்னா, உங்கள் அப்பா இதை எங்கிட்ட சொன்னபோது தான் தெரிஞ்சுது. ஆனால் உங்கள் அப்பா எங்கிட்ட சொல்லும்போதே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, இது ரொம்ப சீரியஸான மேட்டர்னு. ஆனாலும் இது ரொம்ப ஜாஸ்தி. எதிர்காலத்தில் நீ யாரையாவது நம்பித்தான் வாழணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீ ஒன்று கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நாம் எதிர்காலத்தில் யாரையாவது சார்ந்து தான் வாழ்ந்தாகணும். ஏன் இப்ப உன் வாழ்க்கையே எக்ஸாம்பிள் எடுத்துக்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில இதுக்கப்புறம் நீங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் என்ன நீங்க சந்திக்க கூடாது. நீங்க நேரத்தை வீணடிச்சிட்டீங்கன்னு நினைக்க வேண்டாம். நான் உங்களுக்காக பே பண்ணிடுறேன். உனக்கு ஈகோ ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அதனால தான் இந்த மாதிரிலாம் கிறுக்குத்தமா நடந்துக்கிறேன். இதனால உனக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாகும். அப்பதான் உனக்கு புரிய வரும். வண்டியை பொறுமையா நிறுத்த முடியாதா? கதவை திறந்து விடியா? சார், இப்போ உங்க கை எப்படி இருக்கு சார்? ஹைகோர்ட்ல நடந்த விஷயம் என்ன ஆச்சு? என்ன நடந்தது சார்? என்ன நடந்துச்சா? உனக்கு பொறுப்பே இல்லாம பேசுறியா? அதனால தான் இவ்வளவு நடக்குது. வேலையை ஒழுங்கா பாருங்க. சார், அந்த ஏடிஜிபி அவர் ஃபோன் பண்ணுவாரியா? எனக்கு தெரியும். எல்லா விஷயத்தையும் என் தலையில கட்டிட்டு எனக்கு ஃபோனும் பண்ணுவார். எனக்கு தெரியும். அவர் வந்துட்டாரா? யாரு சார்? வேற யார்? அந்த ஏசிபி தாயா. அவ பெங்களூர்ல 2 பேரை கொன்னு இருக்காது. உனக்கு தெரியுமா? அதுக்கு நடுவுல இங்க இருக்கிற மாஃபியா பியூல சுத்தி வளைச்சு உள்ள தூக்கி போடணும்னு வந்திருக்கா. எந்த விஷயமும் தெரியாம என்ன வேலையை நீ பாக்குற? இதுல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு வேற நினைச்சிட்டு இருக்கா அவ. ஓ காட். அங்க போய் அவ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டான்னா அதோட விளைவை நினைச்சு கூட பார்க்க முடியலையா என்னால? ஓகே, நீ போய் அந்த பொம்பளை வர சொல்லியா? நீ ஒன்னும் கூப்பிட வேணாம், நான் வந்துட்டேன்னு மட்டும் சொல்லு. போ, அவ்வளவு சொன்னா போதும். ஓகே சார். ரைட் சார். கிளீன் கூட பண்ணி தொலைக்கலையே அவனுங்க. டு போலீஸ் கமிஷனர். போலீஸ்காரங்க ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. டெய்லி திருட்டு கொலை கொள்ள நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. போலீஸ்காரங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏமையா எழுதினா இன்னொரு மொட்டை கடுதாசி நேரத்தை வீணடிக்கிறானுங்க. Yes. சாரா மேத்யூ. சார், என்ன கூப்பிட்டீங்களா? நானா? அவங்ககிட்ட நான் வேற எதுவும் இல்லை சொல்ல சொன்னேன். ஓஹோ, உட்காந்தாச்சா? சரி சரி, பரவாயில்ல, உட்காருங்க. ஓகே ஓகே. சார், இதெல்லாம் ஏஎன்எஸ் ரிப்போர்ட்ஸ். ஓ, நீங்க வந்ததுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
நீங்க கேக்குறது புரியல. நான் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். ஃபைன். பெங்களூர் எப்படி இருந்தது? இங்க அடிக்கிற மாதிரி அவ்வளவு வெயில் இருந்ததா என்ன? நான் ஒரு 4 மாசம் முன்னாடி அங்க வந்திருந்தேன். சார், நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாமே. நீங்க எதை கேட்கறதா இருந்தாலும் என்கிட்ட நேரடியாவே கேட்கலாம். ஓ ஓகே ஓகே ஓகே. நான் ஏன் உங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சேன் தெரியுமா? அதாவது இந்த எல்லா விஷயமும் ரொம்ப நல்லாவே இருக்கு, அதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன். ஆனா நாம கொஞ்சம் அவசரப்படுறோமோன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நாம ரொம்ப காஷியஸா இருக்கணும்னு சொல்றேன். உண்மையா சொல்ல போனா நீங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல சார். உங்களை மாதிரி ஒரு ஆபீசருக்கு நான் வந்து விலாவரியா எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சேன். பட் நல்லா கேட்டுக்கங்க, இது உங்க பழைய இடம் மாதிரி கிடையாது. அங்க என்னவெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் நீங்க மறந்துடணும். அதுதான் உங்களுக்கு நல்லது, அது எங்களுக்கும் நல்லது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்குமே. புரிஞ்சதுல? ஓகே. நாம எப்பவுமே இப்படிதான் ஃப்ரீயா இருக்கணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கேரி ஆன், கேரி ஆன். தேங்க் யூ. ஒரு நிமிஷம், நான் உங்களை கேட்கணும் இருந்தேன். இங்க ஒரு மாஃபியா டான் இருக்கான். அவன் நடவடிக்கைகளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல சார். தெரியாதா? பரவாயில்ல, நான் சும்மா தான் கேட்டேன். ஓகே, நீங்க கிளம்பு சார். ஏய் ஜாக், அங்க இன்னொரு சோப் இருக்கா? இல்ல பையா, இங்க சோப் எதுவும் இல்லை. ஓ, நீதானா? என்னது? சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? 8 பரோட்டா, 8 2 ஃப்ரை, அப்புறம் கிரேவி. சரியா? டிகே கிரேவி. ஹோட்டல்ல ரைஸ்ல ஏதிக்கோ. சரியா? ரைஸ்ல ஏதிக்கோ. ஓகே பையா. சரி போப்பா. ஓகே பையா, போயிட்டு வரேன். இவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள 8 பரோட்டா 1 plate beef curry. Hello. 8 பரோட்டா 1 plate beef curry. 8 பரோட்டா 1 plate beef curry. நீ எங்க போய் தொலைஞ்ச? வெளியே போய் பேப்பர் வாங்கிட்டு போனேன். இதெல்லாம் என்னடா? சரியா வேலை பார்க்க மாட்டியா? என்கிட்ட சொல்லிட்டு போக கூடாதா? நீங்க இங்க இருந்தா தானே நான் சொல்லிட்டு போறதுக்கு. சும்மா கடுப்பேத்தாதீங்கண்ணே. உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கறது இல்லையானே? இப்ப வெளில போனானே ஒருத்தன், அவன் மட்டும்தான் மரியாதை கொடுக்குறான். நானும் கொடுத்துட்டு தான் இருந்தேன், ஆனா இப்ப இல்ல. என்ன சொல்ல வர நீ? மரியாதை தான். மரியாதை வேணும்னா முதல்ல நீங்க ஒழுங்கா நடந்துக்கணும். புரிஞ்சுதா? இப்ப அக்கவுண்ட்ஸ்லயும் திருட்டு கணக்கு எழுத ஆரம்பிச்சிட்டியா? அதை மறைக்கவும் கத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், நீ என்ன பார்த்து பேசுப்பா. இங்க வேலை பாக்குறவங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் காசு வாங்க வேலை பார்ப்பேன்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு தான் இன்னும் பொண்டாட்டி பிள்ளைங்க இல்ல, எங்களுக்கும் அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கே நல்லா தெரியும்ண்ணே. அடுத்த மாசம் என்னோட பிறந்த நாள் எனக்கு 28 வயசாக போகுது. இந்த வருஷமும் எனக்கு கல்யாணம் ஆகலாம். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த வெயிட் பண்ணி கல்யாணம் பண்றதுல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில இல்லாம இன்னைக்கு எத்தனை வருஷம் தானே தனியா இருக்கிறது? ஏய், கவலைப்படாதே. ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாளைக்கு 500 ரூபா கூட இல்லாம ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ண முடியும்? எனக்கும் சில ஆசைகள் கனவுகள்லாம் இருக்குன்னு. ஒரு நிரந்தரமான வேலை இல்லாம எப்படி இருக்க முடியும்? பாருப்பா, இப்போ பிசினஸ் எல்லாம் முன்னாடி மாதிரி இல்ல. யார் சொன்னது? ஐசக் அவங்க கீழே வேலை பார்க்குற எல்லாருக்கும் வேலை கொடுத்துதான் இருக்காரு. நீங்க வேணா மேனேஜர் கால் பண்ணி வேலையை கேட்டு பாருங்க. பாரு, நீ ஃபோன் பண்ணி கேளு. நான் ஃபோன் பண்ணா நல்லா இருக்காது. நீங்க வேணா அப்படி சொல்லிட்டு இருங்க. நான் அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா என்னையும் அது மாதிரி கட்டாயப்படுத்தாதீங்க. சரி, இப்போ என்ன வெறுப்பேத்தாத, நான் ட்ரை பண்றேன். சொல்டா, எனக்கு தெரியும்டா. ஆனா உனக்கு ஒரு வேலை இருக்கு தெரியுமா? இல்ல சார், ஏதாவது சின்ன வேலையா இருந்தா கூட கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிற மாதிரி. அட கடவுளே, முதல்ல பாஸ்க்கு உனக்கு வேலை கொடுக்கறதுக்கே இஷ்டம் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு கால் வருது, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஹலோ. இவன் திரும்ப கால் பண்ண போறதில்ல. ஏன் அவர்கிட்ட காசு கேட்க மாட்டீங்க? என்னடா பேசுற நீ? சும்மா இங்க உட்காந்து வடவடன்னு பேசிட்டு இருக்க வேண்டியதான். ஃபோன் பண்றியா? அண்ணா, ஒரு 10 ரூபா கேளுங்க. 10 என்னோட கல்யாணத்துக்கு. ஹலோ சார். சரி, நான் சொல்றது கேளு. அதாவது டாக்டர் ஜேக்கப்னு ஒருத்தர், அவர்கிட்ட ஒரு பேக் இருக்கும். நீ போய் அந்த பேக் அவர்கிட்ட இருந்து வாங்கி நான் சொல்ற ஆள் கையில கொடுத்துரு. நான் இப்பவே கிளம்பட்டுமா சார்? டேய், நான் சொல்றத முதல்ல நல்லா கேளு. ஆகஸ்ட் 25. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்புறமா அனுப்புறேன். இன்னொரு விஷயம்,
அது வரை டாக்டர் ஜேக்கப்பை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோ. ஓகே சார். எனக்கு நீ அதை மட்டும் செஞ்சா போதும், சரியா? ஓகே டன் சார். பேமெண்ட் சார் அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த கேஷ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. எனக்கு கேட்டுச்சு. இந்த டீல் மொத்தம் 4 கோடி. அது முடிஞ்சிருச்சுன்னா 2%. ஓகே? ஆமா 4 கோடியில 2% நான் எவ்வளோ? 4 கோடியா? 4 4ல 8 8 6 8 லட்சம். என்ன 8 லட்சம் ரூபாண்ணா? ஆமாண்ணா. சரி, டாக்டர் ஜேக்கப் மேல 25 ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு கண்ணு வச்சுக்க முடியுமா? கண்டிப்பாண்ணா. சரி வேணாம் விட்டுரு. நீ கல்யாணம் ஆகலன்னு ரொம்ப கவலையா இருக்க. நான் இன்னொருத்தர்கிட்ட இந்த கேஸை கொடுத்துட்றேன். அவனுக்கு 1000 ரூபா கொடுத்தா போதும்ல. அண்ணா என்னண்ணா, நம்ம 2 பேரும் ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்றோம். ஒவ்வொரு வாட்டி அக்கௌண்ட்ஸ்ல பிரச்சனை வரும்போது நான் தானே உங்களை காப்பாத்தி விட்டுருக்கேன். என்னண்ணா, என்ன உன் பார்ட்னரா சேர்த்துக்கோண்ணே. எல்லாமே முன்னாடி மாதிரியே இருக்கலாம், ஆனா நான் முன்னாடி இருந்த ஆள் மாதிரி இல்ல. சரி நீ ஒன்று பண்ணு, நீ வெளில போய் எனக்கு ஒரு ஷாம்பு வாங்கிட்டு வா. இப்போடா. நீ ரொம்ப பேசாத சொல்லிட்டேன். இவங்க விஷயத்துல முடிவெடுக்காம நீ இந்த இடத்தை விட்டு நகர கூட முடியாது. எடுத்த போனை கொடுப்பா, நான் யார்கிட்ட பேசணும் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நான் இங்க சும்மா நின்னுகிட்டு பிரயோஜனமே இல்ல. அது நடக்காத காரியம். நீ இங்க இருந்தேன்னா அவங்க வேலையை முடிச்சிருவாங்க. அவர் கம்பெனில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இங்க வந்தே ஆகணும். வாங்க அட்வொகேட். ரொம்ப நேரமா உங்களை போன்ல ரீச் பண்ண ட்ரை பண்றேன், ஆனா நீங்க தான் போனே எடுக்கல. என்னாச்சு? அது வந்து யாரு இவரு? நான் இந்த ஏரியா தொழிலாளிகளோட யூனியன் லீடர். வாங்க வாங்க வணக்கம். அது சரி, ஜேக்கப்போட கேஸ் என்னாச்சு? எல்லாமே ரெடி தான் இருக்கு. நமக்கு வேற ஒரு பையரும் இருக்காங்க, நாம அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம். சரி பேசுங்க. இவங்க தான் பேச விட மாட்டேங்கிறாங்க. என் போன் அவன் பிடிங்கி வச்சுக்கிட்டு இருக்கான். ஐயா, இந்த போனை நான் திரும்ப கொடுத்துட்றேன். இந்தாங்க. அவருக்கா கொடுக்குறீங்க? நான் தான் இங்க முதலாளி. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நான் இந்த ஏரியாவோட யூனியன் லீடர்னு எனக்கு தெரியும். உங்களை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். சரி தெளிவா சொல்லிடுறேன். நீங்க இந்த ஏரியாவை அழிக்கிறீங்க, தொழிலாளிங்க பொழப்புல மண்ணள்ளி போடுறீங்க. இங்க வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்க குறைஞ்சது தலைக்கு 3 லட்சம் ரூபா கொடுத்தாகணும். இங்க வேலை அதிகமா இருக்கு, அதனால நிறைய மக்கள் தேவை. நானும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பிசினஸ் மேன். என்ன ஏன் இப்படி நீங்க தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க வேலை செய்யற மக்களுக்கு நல்லா தான் சம்பளம் கொடுக்குறேன், அதனால எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கல. இப்போ நீங்க இதெல்லாம் பேசுவீங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்க ஆளுங்க வச்சு தான் வேலையை ஆரம்பிப்பீங்க. நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், எங்க டிமாண்ட்ஸை செட்டில் பண்ற வரைக்கும் உங்களால இந்த வேலையை ஆரம்பிக்க முடியாது. ஐயா, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. காம்பன்சேஷன் தவிர வேற எதுவுமே எங்க கிட்ட பேச வேண்டாம். தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்கள் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருந்தீங்கன்னா என் அட்வொகேட் கிட்ட பேசி ஏதாவது. அது முடியாது. வாய முடியா? இன்னொரு வார்த்தை பேசணும் உன்னை இங்கே கொன்னு புதைச்சிருவேன். என்ன சார், டாக்டர் கிட்ட பேசியாச்சா? டாக்டரா? எந்த டாக்டர்? நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும்னு நினைக்கிறேன். அதான் நீங்க என்ன சொல்ல வரீங்க, தெளிவா சொல்லுங்க. அந்த கால் ஒரு ஃபேக் கால் தான், அதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க டைம் இப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க. டீலிங், அதுவும் இங்க. உங்களை யாரு நம்ப போறாங்க? சார், அது ஒரு ஃபேக்கான கால்னு நான் கொஞ்சம் செக் பண்ணணும். ஆனா அந்த போன்ல சொன்ன காரோட நம்பர் ஒரு டாக்டரோடது, 1 மிஸ்டர் ஜேக்கப். நான் ஏற்கனவே ஒரு ஆளை அங்க செக் பண்றதுக்காக அனுப்பிட்டேன். அது பொய் காலா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. ஊருக்கு முன்னாடி நீங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா அது டிபார்ட்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறிடுது, முக்கியமா எனக்கு. நான் என் அனுபவத்துல இருந்து உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்களை நாம ஈடுபடாம இருக்கிறது நல்லது. இங்க பாருங்க, இவர மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலாம், நீங்க பண்ணாதீங்க, விட்டுருங்க. என்னால இந்த கேஸை இக்னோர் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு டாக்டர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு. நீங்க புரிஞ்சுக்கிற வழிய காணோம்.
ஒருவேளை என்னோட யூகம் சரியா இருந்ததுன்னா இது கண்டிப்பா ஒரு வியாபாரத்துக்காக நடந்திருக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி வியாபாரத்தை பத்தி நான் சில டாக்டர்ஸ் கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, தெரியும், எனக்கு அந்த எல்லா விஷயமும் தெரியும். இது அவங்களுக்கும் தெரிஞ்சிடணும்னு தெரியும். எப்ப நீங்க இதுல மூக்க நுழைக்கிறீங்கன்னு தெரிஞ்சதோ, உங்களை நான் நிறைய கேள்விகள் ஏற்கனவே கேட்டுட்டேன். உங்களுக்கு தெரியல. அப்ப நான் ஒண்ணுமே பண்ணலன்னு இல்ல சாதிச்சீங்க. இப்படிப்பட்டது ஒண்ணு நடக்கணும் தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க என்னெல்லாம் செய்றீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க புருஷ எதைய செய்யணும்னு பாக்குறீங்க, அது மட்டும் நடக்காது. புரிஞ்சுக்கங்க, அது தப்பு கணக்காதான் போகுது. நீ புரிஞ்சுக்கப்பா. உன்னோட சீனியர் ஆபீசர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்பை எடுத்து சொல்றதுக்கு நீ ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. உடனே சொல்லிடு, புரியுதா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கல, சொல்றேன். நீங்க என்னோட யூகத்தை பத்தி பேச வேண்டாம், அது என்னோட கவலை. கமிஷனர் இல்லாத இந்த சந்தர்ப்பத்துல முடிவு எடுக்கிற உரிமை என்ன தவிர வேற யாருக்குமே இல்ல. அதனால நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஹலோ ஜார்ஜ், சொல்லு. ஏன்பா இங்க இருந்து பேசாத, வெளில போய் பேசுப்பா. சாரி சார். நான்சென்ஸ். நான் சொல்றத கேளுங்க. உங்க முடிவுகளை நீங்க ரொம்ப அவசரமா எடுக்கிறீங்க. அது ஏன் சொல்றேன்னா, இதுக்கு நாம ஒரு செவுத்துக்கிட்ட போய் பேசலாம். மேம், கான்ஸ்டபிள் ஜார்ஜ் தான் கால் பண்ணாரு. நீங்க சொன்ன அட்ரஸ்ல சந்தேகப்படும்படியான எதுவுமே இல்லையா மேம்? அது மட்டும் இல்லாம அந்த கார் அங்கேயே தான் இருக்கு மேம். சாரி, அப்படின்னா நீங்க கிளம்புறீங்கன்னு அர்த்தம், கரெக்டா? அப்படி அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னா அப்ப நாம இந்த கேஸை எடுத்து விசாரிப்போம். நான் சொல்றது சரிதானே? சோ போலாம். இம்ரான், நீ என்ன நினைக்கிற? மேம், கமிஷனர் சார் என்ன சொன்னாரோ அதே தான் மேம் ஜார்ஜ் சொல்லியிருக்காரு. உனக்குன்னு சொந்தமா யூகிக்கவே முடியாதா? மேம் அது வந்து மேம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. யார் அது? ஜார்ஜ். போலாம்.